2026 புதிய வீடுமனை வாங்கக்கூடிய யோகம், தரமான யோகம் வருது கன்னிராசிக்காரங்களுக்கு. இது நாள் வரைக்கும் சொத்து சம்பந்தமாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகுது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகக்கூடிய வருஷம். இன்னொரு புறம் பாருங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள் 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய யோகம் வருது. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது இவங்களுக்கு சில வேலையில ஒரு நெருக்கடி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த குரு பகவானே 11ஆம் இடத்திற்கு வந்த பிறகு வேலையில ப்ரமோஷனை கொண்டு வந்து கொடுத்துருவார். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்து கொடுப்பார். 11இல் குரு இருக்கிற போது நல்ல குழந்தை பாக்கியத்தை கொண்டு வந்து கொடுப்பார். ரொம்ப நாளா திருமணத்துக்கு தவிச்சவங்களுக்கு நல்ல கல்யாண பாக்கியத்தை கொண்டு வந்து கொடுப்பார். அப்ப எவ்வளவு நன்மைகள் நடக்க போகுது பாருங்க. ஆனா எல்லாம் நல்லா இருக்குங்க. 7ல் சனி உட்கார்ந்துருக்கு. 7ல் சனி உட்கார்ந்துருக்குன்னா ஒரு நம்ம சொந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழில புதிய நபர்களை கொண்டு வந்து சேர்க்கிற போது கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவுல 3ஆம் நபர்களை அனுமதிச்சிடக்கூடாது. 3ஆம் நபர்களால் அங்கே பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. அதனால கவனமா இருக்கு. இந்த 5ஆம் இடத்தை குரு பகவான் இந்த ஜூனுக்கு மேல பார்க்க போகிற காலகட்டம் இவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. அது பொருளாதார ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, குடும்ப மகிழ்ச்சின்னு எடுத்தாலும் சரி, நல்ல ஒரு வளர்ச்சி மகிழ்ச்சி அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக 2026 அமையிறது. இந்த காலகட்டத்தில் இவர்கள் யாரை வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாக தெய்வங்கள் வழிபாடு செய்யணும். 12ஆம் இடத்துல கேதுவும் 6ல் ராகு இருக்கிறது ரொம்ப விசேஷம். நாக தெய்வ வழிபாடு, புற்று தெய்வ வழிபாடெல்லாம் ஒரு பிரமாதமான வாழ்க்கையை 2026 இவர்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும்.